வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் எம்போஸ்ட் பீட் லோடிங் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் அது போடுறதுக்காக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். எம்போஸ்ட் பீட் லோடிங் ஸ்டிச் போடுறதுக்காக நான் இங்கே பைப்பிங் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த பைப்பிங் த்ரெட் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இப்போதைக்கு ஃபேப்ரிக் க்ளூ இல்லாதனால B7000ங்கிற இந்த க்ளூ யூஸ் பண்ணி நான் ஸ்டிக் பண்ணுறேன். நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ வச்சுருந்தீங்கன்னா அதே யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பைப்பிங் த்ரெட்டை கிளாத்தில் ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமாயிட்டு சூயிங் த்ரெட் யூஸ் பண்ணி அந்த பைப்பிங் த்ரெட் ஃபுல்லாக ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு செக்யூர் பண்ணணும். இது எதுக்காக பண்ணுறோன்னா, நம்ம க்ளூவை மட்டும் ட்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட்டை ஒட்டிட்டு நம்ம ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ண முடியாது, பீட் லோடிங்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதனால் ஃபர்ஸ்ட்டு ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு நம்ம பைப்பிங் த்ரெட்டை செக்யூர் பண்ணிடலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த பைப்பிங் த்ரெட் கொஞ்சம் பிரிஞ்ச மாதிரி இருக்குல்ல, அதுக்காக கொஞ்சம் நெருக்கமாகவே நான் ஜிக்ஸாக் ஸ்டிச் யூஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி தள்ளி கூட ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு அந்த பைப்பிங் த்ரெட்டை செக்யூர் பண்ணிக்கிடலாம். இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சுக்கு நான் எங்கேயுமே லாக் ஸ்டிச் போடவே இல்லை, நேரடியாக நார்மல் ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு அந்த பைப்பிங் த்ரெட்டை ஸ்டிச் பண்ணுறோம், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த பைப்பிங் த்ரெட் ஃபுல்லாக ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். நம்ம இப்போ பைப்பிங் த்ரெட் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது பீட் லோடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பீட் லோடிங் ஸ்டிச் போடுறதுக்காக நான் இங்கே 2 சுகர் பீட் எடுத்திருக்கேன். இந்த 2 சுகர் பீடை நம்ம பைப்பிங் த்ரெட்டோட டாப் இருக்குல்ல, இந்த பாயிண்டில் வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு லூப் எடுத்துக்கிறோம். அந்த லூப்பில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க 2 சுகர் பீடை ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்லாண்டிங்காக கொண்டு வந்து பைப்பிங் த்ரெட்டோட சைடில் வச்சு ஒரு ஸ்டிச், கீழே ஒரு லாக் ஸ்டிச். லாக் ஸ்டிச்லேருந்து எடுத்த அடுத்த லூப்பை திரும்ப ரிவர்ஸ் கொண்டு போகிறோம். ரிவர்ஸ் கொண்டு போய் ஆல்ரெடி ஸ்டிச் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோமோ அதுக்கு பக்கத்தில் வச்சு ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், அதுலேருந்து அடுத்த லூப். இப்போ இந்த லூப்பில் நான் 4 சுகர் பீட் கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு லூப்பில் நம்ம 2 சுகர் பீட் கொடுத்தோம் கார்னரை ஃபில் பண்ணுறதுக்கு. அடுத்ததாக நான் 4 சுகர் பீட் கொடுக்க போகிறேன். இப்போ இந்த 4 சுகர் பீடையும் இந்த லூப்பில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்லாண்டிங்காக கொண்டு வந்து பைப்பிங் த்ரெட்டோட சைடில் வச்சு ஒரு ஸ்டிச், அடுத்து லாக் ஸ்டிச் கீழே வரணும். லாக் ஸ்டிச்சை நம்ம சைடில் போடக்கூடாது, கீழே போடணும். இப்போ அடுத்த லூப் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு நான் 2 சுகர் பீட் கொடுத்துருக்கேன், அடுத்ததாக 4 சுகர் பீட். திரும்ப இந்த லூப்பை ரிவர்ஸில் கொண்டு போய் பைப்பிங் த்ரெட்டோட மேலே இருக்க சைடில் வச்சு ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், அதிலிருந்து அடுத்த லூப். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பீட் லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணது எந்த டைரெக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ ஃபுல் அண்ட் ஃபுல் அதே டைரெக்ஷனில் தான் நம்ம பீட் லோட் பண்ணணும். மேலே ஒரு தடவை பீட் லோட் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே எடுக்கிற லூப்பில் திரும்ப லோட் பண்ணுறதுன்னு ஆப்போசிட்டாக பண்ணக்கூடாது. இப்போ நான் டாப் டைரெக்ஷன்லேருந்து பீட் லோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்னா இந்த ஸ்டிச் முடிகிற வரையும் நான் அங்கேருந்து தான் பீட் லோட் பண்ணணும். அது மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நான் 2 பீட் 4 சுகர் பீட் கொடுத்துருக்கேன். இப்போ 6 சுகர் பீட் லோட் பண்ண போகிறேன். நம்ம ஃபுல்லாக எவ்வளோ கவர் ஆகுது அந்த பைப்பிங் த்ரெட்டுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் சுகர் பீட் ஃபில் பண்ணிக்கோங்க. 5 சுகர் பீட் கூட கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த சுகர் பீட் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல வச்சு ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், அதுலேருந்து அடுத்த லூப். அந்த லூப்பை ரிவர்ஸ் கொண்டு போய் மேலே ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், அந்த லாக் ஸ்டிச்லேருந்து அடுத்த லூப் எடுக்கிறோம். இப்போ நான் 6 சுகர் பீட் கொடுத்துருக்கேன். அடுத்து ஃபுல்லாக வரப்போகிற எல்லா லோடிங்க்குமே நான் அதே 6 சுகர் பீட் தான் கொடுத்து ஃபுல்லாக லோட் பண்ண போகிறேன். நம்ம ஆரம்பத்தில் சைடு அந்த கார்னரை ஃபில் பண்ணுறதுக்காக தான் 2 சுகர் பீட் 4 சுகர் பீட்னு இன்க்ரீஸ் பண்ணோம். இதுக்கப்புறம் அப்படி தேவையில்லை. இப்போ 6 சுகர் பீட் போட்டாச்சுன்னா அந்த பைப்பிங் த்ரெட்டை கவர் பண்ண கடைசி வரையும் 6 சுகர் பீட் மட்டுமே போட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாம். கூட குறைச்சி எப்போவுமே எடுத்துகிட்டு போகாதீங்க. கான்ஸ்டண்ட்டாக 6 சுகர் பீட்னா 6 சுகர் பீட் தான் போடணும். இப்போது இந்த 6 சுகர் பீடையும் லூப்பில் லோட் பண்ணதுக்கப்புறமாயிட்டு ஸ்லாண்டிங்காக கொண்டு வந்து கீழே வச்சு ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், அதுலேருந்து அடுத்த லூப் எடுக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சுகர் பீடுக்கு இடையில க்ராஸாக கோடு தெரியும். அந்த மாதிரி தான் நம்ம போடணும். ஸ்லாண்டிங்காக கொண்டு வந்து தான் நம்ம ஸ்டிச் போடணும். க்ராஸாக கொண்டு வராமல் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்துட்டிங்கன்னா லோடிங் ஸ்டிச் நீட்டாகவே இருக்காது. அதனால் நீங்கள் லூப் எடுத்துகிட்டு போகிறதே கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக கொண்டு போய், இப்போ பாருங்கள், ஸ்லாண்டிங்காக கொண்டு போய் பைப்பிங் த்ரெட்டுக்கு அந்த சைடு வச்சு ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச்,
போட்டுட்டு அதுலேருந்து அடுத்த லூப் எடுக்கிறோம். அதில் 6 சுகர் பீட் கொடுத்து திரும்ப ஸ்லாண்டிங்காக கொண்டு வந்து கீழே வச்சு ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். இதே பேட்டர்னில் நீங்கள் ஃபுல்லாக போட்டிங்கன்னா லோடிங் ஸ்டிச் நீட்டாக வந்துடும். மறுபடியும் ஒரு தடவை இந்த ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஒரு லூப்பை எடுத்துகிட்டு போய் ஸ்லாண்டிங்காக மேலே கொண்டு போய் ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். அதுலேருந்து இன்னொரு லூப் எடுக்கிறோம். அதில் 6 சுகர் பீடை லோட் பண்ணிவிட்டு ஸ்லாண்டிங்காக கீழே கொண்டு வந்து பைப்பிங் த்ரெட்டோட சைடில் வச்சு ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். அதுலேருந்து அடுத்த லூப், அதை ஸ்லாண்டிங்காக கொண்டு போய் மேலே வச்சு ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். அதுலேருந்து எடுக்கிற லூப்புக்குள்ளே 6 சுகர் பீட் லோட் பண்ணி ஸ்லாண்டிங்காக கொண்டு வந்து அந்த சுகர் பீட் எந்த இடத்துல முடியுதோ அந்த பாயிண்டில் வச்சு ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். இப்போ நம்ம இதே பேட்டர்ன் யூஸ் பண்ணி தான் இந்த பீட் லோடிங் ஸ்டிச்சை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நான் வந்து இந்த பீட் லோடிங் ஸ்டிச்சோட எண்டுக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். இப்போ நம்ம பீட் லோடிங் ஸ்டிச்சோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம யூஸ்வலாக போடுற மாதிரி அதே 6 பீட் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப ரிவர்ஸ் கொண்டு போய் ஒரு லாங் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். அதில் இருக்க லூப்பில் திரும்ப நான் 6 சுகர் பீட் கொடுக்குறேன். அந்த கார்னர் இருக்குல்ல பைப்பிங் த்ரெட், அது மறையிற அளவுக்கு நம்ம பீட் போட போகிறோம். 6 சுகர் பீட் கொடுத்து ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் இன்னும் கொஞ்சம் பைப்பிங் த்ரெட் எனக்கு தெரியுது. அதை கவர் பண்ணுறதுக்காக நான் இங்கே 4 சுகர் பீட் எடுத்துக்கிறேன். நம்ம எப்படி ஸ்டார்டிங்கில் கொடுத்தோமோ அதே மாதிரி 4 சுகர் பீட் கொடுத்து ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். திரும்ப ஒரு லூப்பை ரிவர்ஸ் கொண்டு போய் ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். அதுலேருந்து எடுக்கிற அடுத்த லூப்பில் 2 சுகர் பீட் கொடுத்து திரும்ப யூஸ்வலாக பண்ணுற மாதிரியே ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். இப்போ பார்த்தீங்கன்னா கார்னர் ஃபுல்லாகவே ஃபில் ஆகிடுச்சு. இப்போ எண்ட் நாட் போட்டு இந்த ஸ்டிச்சை ஃபினிஷ் பண்ணிடலாம். இதுதான் பீட் லோடிங் ஸ்டிச். இந்த ஸ்டிச்சை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு ஒரு ஸ்டிச் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.